விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். தன்மையினால் கண்ணும் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்துல இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது. முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாராலும் நிராகரிக்க முடியாது. அதே நேரம் ஒரு அதியோக ஒரு பேரின்பம், ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பேரின்பம், ஒரு பெருஞ்செல்வம், பெரும் பணம் தரும் யோகம். உலகத்தில் எல்லாருக்குமே பணம், பதவி, புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம். ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டித்தரப் போகின்றது என்பார். அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா? எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம். அதாவது ஒரு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னா நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் குரு பகவானின் தனகாரகன். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன். காலபுருஷ தத்துவப்படி 9-12 9ஆம் அதிபதி பணத்தின் உச்சம், 12ஆம் அதிபதி புதையல். இந்த 2 ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை, பல கோடிகளை, பல லட்சங்களை, பல பதவி யோகங்களை, பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி, அதிச்சார குரு பயிற்சி. ஆக நிச்சயமாக 170% இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும். அப்ப இந்த 30% மக்களுக்கு என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு 70% பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும். யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால், அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால், குருவுக்கு பயகிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான தசாபுத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும். கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்லாதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் இதுதான். அதுதான் பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்புல ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை.
அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். அதிவேக அதிச்சார குரு பயிற்சி பலன்கள். அதிவேக அதியோக குரு அதிச்சார குரு பயிற்சி பலன்கள். இன்னைக்கு மிதுன ராசிக்கு, மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப பிரமாதங்க, ரொம்ப சூப்பர். எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகளை கடந்த காலம் அனுபவித்தீர்களோ அதற்கெல்லாம் 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு, 200 மடங்கு என்று சொல்லக்கூடிய எல்லா பலன்களும் தலைகளாக மாறப்போகிறது. உங்களுடைய மிதுன ராசிக்கு 7/10க்குரியவன் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்குரியவன் உங்களுக்கு 7/10க்குரியவனாகி மிக பெருஞ்செல்வத்தை தரக்கூடியவன், நல்ல பதவியை தரக்கூடியவன் குரு பகவான் அதிச்சார குரு பயிற்சியாக அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக அதியோக அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக தனஸ்தானத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு யோக பலன்கள். தனஸ்தானம் குடும்பம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவப்படி கால கிரகத்திற்கு காலச்சக்கரத்திற்கு 9ஆம் அதிபதி. அப்ப 9ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் அதிபதி உங்க தனஸ்தானத்திற்கு வந்தால் எப்படிப்பட்ட யோகம்? அதே போல உங்க ராசிப்படி 7/10க்குரியவன். ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காகவும் தான் செய்கின்ற உத்தியோகத்திலும் தன் குடும்பத்திலும் மிக நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல தன முன்னேற்றமும், பதவி முன்னேற்றமும், தாய் தந்தர்கள் ஆதரவும், செய்கின்ற உத்தியோகத்தினுடைய மேன்மை, அதாவது உயர் அதிகாரிகள் ஆதரவும் பெற்று மேலும் மேலும் ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் இந்த 2 ஸ்தானங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். வீட்டில் மனைவி ஆதரவுடன் கணவனுக்கு அந்த உத்தியோகம் செல்கின்ற வகையில் அனைத்து பணிவடிகளையும் செய்து சிறப்பான முறையில் அவரை வழி அனுப்பி வைத்து அங்க போனால் அவரும் மகிழ்ச்சியாக அந்த செய்கின்ற உத்தியோகத்தில் அவர் பேரும் புகழும் எடுத்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவார், பதவி முன்னேற்றத்தை அடைவார். அப்படிப்பட்ட 7/10க்குரிய வீட்டில் புறப்படும் போதே என்ன ஃபைல் எடுத்து வச்சியாமா, அவசரமா இருக்கு, கண்ணு தெரியலையா, அங்கதானே இருக்கு, எடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்ப ஒரு மனிதர் உலக வெற்றி அடையணும்னா அந்த 7ஆம் இடம் சாதாரணம் இல்லை. ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு கோயில் குளங்களில் பெரிய அந்தஸ்துல, ஊராட்சியில் ஒரு பெரிய பதவியில, இப்படி சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு பதவி யோகத்தோடு மக்கள் ஆதரவுடன் பண செல்வம் கொட்டி தருகின்ற யோகம், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அப்படியே கோடி கோடியாக கொட்டக்கூடிய யோகம், ஷேர் மார்க்கெட்டில் அப்படி கோடி கோடியாக கொட்டக்கூடிய யோகம், இதெல்லாம் அதே உத்தியோகம், சொந்த தொழில் உத்தியோகம் என்றாலும் சரி, சொந்த தொழில் 10ஆம் இடம் தசம கேந்திரம். இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி. அப்போ குடும்பத்தில் ஆரம்பமே குடும்பஸ்தானத்தில் மகிழ்ச்சியாக
நல்ல மன நிறைவாக நல்ல பதவி, நல்ல செல்வம், நல்ல கல்வி யோகம், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி யோகம். இரண்டாம் இடம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லக்கூடிய இடம். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி முயற்சி, அந்த நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்வி, இந்த துறையில தான் படிக்க போறேன், இந்த இதுதான் டாக்டர் தான் படிக்கணும், ஒரு இன்ஜினியர் தான் படிக்கணும், ஒரு IAS ஆகணும், இப்படி பிடித்த மாதிரி ஒரு கல்வி. ஒரு வங்கி, படித்தவர்களுக்கு ஒரு வங்கியில் பணி, உத்தியோகம். ஏனென்றால் இந்த குரு பெயர்ச்சியோடு அடுத்து மற்ற கிரகங்கள் பெயர்ச்சியை பார்க்கணும். என்ன பார்த்தோம்னா, முதல்ல உங்க ராசிக்கு அதிபதி புதனாகப்பட்டவன் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார், 5ஆம் இடத்தில், சுக்கிரன் வீட்டில். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல. பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் சொத்து சுகம், பதவி யோகம், வாகன யோகம், புதையல் யோகம். மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன், பரிவர்த்தனை யோகம். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, சுக்கிரன் வீட்டுல புதன், புதன் வீட்டுல சுக்கிரன், பரிவர்த்தனை யோகம். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், திடீர் பதவி, பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, சிறந்த கல்வி, சிறந்த பதவி, கல்வி கற்ற பிள்ளைகளுக்கு நல்ல பதவி, புதிய கல்வி கற்கக்கூடியவர்களுக்கு அந்த புதிய கல்வியில் சாதனை, சொத்துக்கள், பதவிகள், பூரிய சொத்துக்கள், புதையல் போன்ற செல்வங்கள், திடீர் லாட்டரி யோகம். இதெல்லாம் அந்த 5ஆம் இடம், 4, 5ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகும்போது இத்தனை நடக்கும். இதை விட அடுத்து ஒரு பயிற்சி வருது உங்களுக்கு. அதாவது காலப்புருஷ தத்துவம் 1/8 செவ்வாய், காலப்புருஷ தத்துவப்படி 1/8 காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 1/8 செவ்வாய் அந்த 8ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று, அந்த இடம் மிதுன ராசிக்கு 6ஆம் இடமாக இருந்து, அந்த 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி, விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று, அந்த மிதுன ராசிக்கு 11ஆம் இடமாய் 11க்குரியவன் 6ஆம் இடத்தில், 11க்குரியவன் 6, 11க்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி வருகின்ற ஒரு அமைப்பு. அதிகாரத்துவான உத்தியோகம், ஒரு கம்பீரமான ஒரு பதவி, புகழ், போட்டி தேர்வில் ஈடுபடுதல், ஒரு காவல்துறை, ஒரு இராணுவம், ஒரு கடற்படை, விமானப்படை என்று சொல்லக்கூடிய அதில் மிகப்பெரிய பதவி பெறுவது, மிகப்பெரிய சொத்துக்கள், போர்ட்டு கேஸ் வம்பல் வெற்றி பெறுவது, ஒரு மருத்துவத்துறையில் சாதிப்பது, ரணம் ரோகம் துன்பம் என்று சொல்லக்கூடியதில் ரணம் ரோகம் துன்பம் என்றால் மருத்துவத்துறையில் சாதிப்பது. 6ஆம் இடம் சத்துருக்களை வெல்வது, எதிரிகளை வெல்வது. காலச்சக்கர கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகின்றது. அப்ப அந்த செவ்வாய் யார் பார்க்கிறா? உங்க 2ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்திலிருந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குருவை, அதாவது செவ்வாயை குரு பார்க்கிறார் உங்க 2ஆம் இடத்திலிருந்து. எப்பொழுதுமே ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சம்பந்தப்படும் போது அதனுடைய பலனே ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்ல யோக பலன். ஒரு தனியா ஒரு கிரகம் உட்கார்ந்தா ஒரு வேலையும் செய்யாது, ஏதோ நார்மலா போய்கிட்டு ஒரு கிரகம், அதாவது ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தை ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பார்வை செலுத்தும் போது எப்படிப்பட்ட யோகம்! எங்க அதிச்சார குரு பயிற்சி என்பது எப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு வழங்க போகின்றது? சாதாரண யோகம் அல்ல. கிரகங்களில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து நான் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? முதல்ல பரிவர்த்தனை யோகம், அடுத்து இந்த செவ்வாயாகப்பட்ட செவ்வாயாகப்பட்ட பூமியாளக்கூடிய அரசாட்சி செய்யக்கூடியவன், அரசமூக வாழ்வை தரக்கூடியவன். காலப்புருஷ தத்துவம் 1/8 வலிமை விட்டுவிட்டால் மிகப்பெரிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய பதவி கூட பெறலாம், பூமி யோகத்தை பெறலாம். அதுவும் குரு பார்வையில். காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 9ஆம் இடமான 9, 12க்குரியவன்
பல யோகத்தையும் புதிய யோகத்தையும் தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று, கடகராசி உச்சம் பெற்று செவ்வாயை பார்க்கிறார். இத்தனை சிறப்பு அம்சம் அமைந்திருக்கிறது மிதுன ராசினியர்களே. இது பொது பலன் எல்லாருக்குமே அப்படியே நடக்கும். ஆனால் 70% கண்டிப்பாக நடக்கும். ஒரு 30% பேருக்கு தசா புத்திகள் சரியில்லாமல் இருக்கும். அதனால உங்க சுய ஜாதகத்தில் பார்த்துக்கணும். பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கிடைக்காது. சில உங்களுக்கு நடக்கலன்னு கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் சரியில்லை. உங்களுடைய ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் என்று பிரம்மன் எழுதியிருக்கிறார். இந்த ஜென்மத்தில் என்ன யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதை ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனை, அது நடக்கல, இது நடக்கல, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது எப்ப சரியாகும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிய திருப்திய ஒரு டயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல யோகங்களை, தெளிவான யோகங்களை உங்க பிரச்சனையை தீரக்கூடிய அளவுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.